இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வர சீரியல்கள்ல ஒண்ணுதான் எதிர்நீச்சல் தொடர்கிறது. இந்த சீரியல்ல முக்கிய ரோல்ல நடிச்சிட்டு வரவங்க நடிகை பார்வதி. சமீபத்துல அவங்க கொடுத்திருக்க பேட்டியில தொகுப்பாளரா இருந்த பொழுது வந்த வாய்ப்புகளை தொடர்ந்து நிராகரிச்சுட்டு வந்ததாகவும், தேவயானி கூட நடிக்கணும் அப்படின்ற வாய்ப்புக்கு வேற வழி இல்லாம சம்மதிச்சதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆரம்பத்து காலத்துல தொகுப்பாளராவேன் அப்படின்னு நினைக்கல, நான் நடிகையாகுவேன் அப்படின்னும் நினைக்கல. தொகுப்பாளரா இருக்கும் பொழுதே அதுல பெரிய நிகழ்ச்சிகளுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருந்தது. ஆனா நான் அனுபவம் குறைவா கொண்டிருந்ததுனால அதை நிராகரிச்சுட்டு வந்தேன். எனக்குள்ள நம்பிக்கை வந்த அப்புறம் பல பெரிய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினேன். அப்படி ஒரு வாய்ப்புக்கு என்னால மறுப்பு சொல்லவே முடியல. அதுதான் தேவயானோட நடிக்கிற வாய்ப்பு. ஒரு தொடர்ல தேவயானிக்கு மருமகளா நடிக்கணும் அப்படின்ற வாய்ப்பு வந்திருந்தது. ஆரம்பத்துல எனக்குள்ள பல கேள்விகள் இருந்தது. தேவயானி போன்ற பெரிய நடிகையோட திரைய பகிர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான புதுமுகத்தை யாராவது தேர்வு செய்வாங்களா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருந்தது. ஆனா நம்பவே முடியாத வகையில அதிசயம் நடந்திருந்தது. ஆடிஷன் கூட போகாம நேரடியா டெஸ்ட் ஷூட் போனோம். அப்படிதான் புது புது அர்த்தங்கள் வாய்ப்பு கிடைச்சிருந்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் அந்த தொடர்ல முதன்மை நோர்னு நடிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். எதிர்நீச்சல் தொடர்ல ஏதோ சின்ன ரோலுக்கு கேக்குறாங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நாயகியா நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. ஏன்னா எதிர்நீச்சல் சீரியல்ல முதன்மை ரோல்ல நடிச்சிட்டு வந்த நடிகை மதுமிதாவுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. ப்ரோமோவில் ஒரு முதன்மை ரோலை மாற்றும் பொழுது பலருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆரம்பத்துல இருந்த அந்த எதிர்ப்பு கொஞ்ச காலத்திலேயே மாறி இருந்தது. வலுவான காட்சிகள்ல சிறப்பான நடிப்பை வழங்கினதுனால பலரும் என்ன ஏத்துக்கிட்டாங்க. எதிர்நீச்சல் தொடருக்கு அப்புறம் ஜனனியாகவே என்ன பாக்குறாங்க. கதாபாத்திரமாகவே என் அம்மா என்ன நினைச்சு அவ்வப்பொழுது அழுவாங்க. என்னை பார்க்குற பலருமே ஜனனியாகவே நினைச்சு என்கிட்ட பேசுறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. நான் ஏதோ உருப்படியா வேலை செய்யறேன் அப்படின்ற திருப்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்வதி தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.